இந்தியன் 2 கழுவி கழுவி ஊத்துறான். கதையில ஒரு தெளிவு இல்லை. அகில இந்திய அளவில் கார்ப்பரேட் முதலாளிகள் செய்கிற குற்றத்துக்கு கொலை செய்கிறார். கமலஹாசன், சங்கர், சுபாஸ்கர் 3 பேர் கூட்டணி. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிச்சு இப்போ அடுத்து அகில இந்திய அளவில் ஊழலை ஒழிப்பதற்காக முயற்சி பண்ணுறான். இந்த படம் ஆற்றல் பிளாப். இப்போ நம்ம டைரக்டர் சங்கர் சவுக்கு சங்கர் மாதிரி ஆயிட்டாரு. 3 கதாநாயகர் அது கூட படம் ஓடல. 34 கதாநாயகி இருந்தாலும் கதையே இல்லைங்கிற பார்க்குறவன். இந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய தப்புன்னு சமூக வலைதளத்தை கண்காணிக்கிறவன் கழுவி கழுவி ஊத்துறான். ரெட் ஜெயிண்டை பகைத்து கொண்டு, உதயநிதியை பகைத்து கொண்டு இங்கே எவனுமே சினிமா எடுக்க முடியாது, சினிமா வெளியிட முடியாது. அதனால தான் கமல் கூட்டணி சேர்ந்துருப்பாரு அவங்க கூட. கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு உறுதி. சார் வணக்கம். சார் வணக்கம். திரு கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் 2 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது அந்த படமோட கான்செப்டே ஊழலுக்கு எதிரான ஒரு படம் தான். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்து ஊழலுக்கு எதிராக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் மீண்டும் எந்த கட்சிகளை விமர்சித்தாரோ அதே கட்சியோட கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. இதற்கும் அதற்கும் உள்ள வேறுபாடுகள், மாற்றங்கள் எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? இல்லை, இப்போது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்து 4% வாக்கை வாங்கினார். நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், நீங்கள் இந்த கமல் மக்கள் நீதி மையம் இந்த பேரை வச்சு கொடுத்தவரை வழக்கறிஞர் ராஜசேகர் தான். மக்கள் நீதி மையம். நீங்கள் நீதி நீதிமன்றத்தில் கிடைக்கும். ஆனால் மக்கள்கிட்ட தான் நீதி இருக்குது. மக்கள்கிட்ட தான் மக்களுக்கான நீதி எங்கே இருக்குது? மக்கள்கிட்ட தான் இருக்குது. இப்படி இந்த பேரை வச்சு கொடுத்தவர் யார்? வழக்கறிஞர் ராஜசேகர். இப்போ அந்த ராஜசேகர் அந்த கட்சியிலிருந்து விரட்டி விட்டார். ராஜசேகரை மௌரியான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் அந்த கட்சியில் இல்லை. பல பேர் கட்சி விட்டு விரட்டி விட்டு அவரும் கட்சி விட்டு அவரே அவரை விரட்டிக்கிட்டார். கமலஹாசனை நீ வடிவேல் சொல்லுவான்ல, நீயே உன்னை அடிச்சுக்கியா, உன்னை நீயே கட்டையை கொடுத்து இதுதான் கமலஹாசன். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை முழுமையாக சொல்ல மாட்டார். ஒரு கருத்தை 2 விதமாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? 2 விதமாக. முடியாத மாதிரி இல்லை, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி. ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். ஆமானா இல்லை, ஆமானா இல்லை, இல்லைன்னா ஆமாம். அவன் நல்லவனா கெட்டவனா? கெட்டவன் இல்லை நல்லவன். இதுதான் வலு உள்ளவனா வலு இல்லாதவனா? வலு உள்ளவன் வலு இல்லாதவன். இதுதான் கருத்து உலகம் பூராம. அப்போ கமலை என்ன பண்ணுவார்? 4 கருத்தை சொல்லுவார், கருணாநிதி மாதிரி. ஏன்? குழப்புவது. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன? குழப்புவது. குழப்புனா இவன் தெளிவடைகிறதுக்குள்ள இந்த விஷயத்தை மறந்துடுவான். இதுதான் கமலஹாசன். இப்போது இந்தியன் 2 பார்த்துட்டு வந்த பல பேர் என்ன பண்ணுறான், இணையத்தில் என்ன போடுறான்னா கழுவி கழுவி ஊத்துறான். ஏன்னா கதையில் ஒரு தெளிவு இல்லை. என்ன தெளிவு இல்லைன்னா, இந்தியன் 1 தமிழ்நாட்டில் நடக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸு, இதில் நடந்த ஊழலை பற்றி சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அகில இந்திய அளவில் கார்ப்பரேட் முதலாளிகள் செய்கிற குற்றத்துக்கு கொலை செய்கிறார். இதுதான் இப்போ இந்த படத்தினுடைய கதை. இந்த கதை கார்ப்பரேட் முதலாளிகளை விட கார்ப்பரேஷன் முதலாளிகள் செய்கிறதா மக்கள் நேரடியாக பாதிக்கிறான். 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி அம்பானி, டாட்டா, பிர்லா, கோயங்கா செய்வது மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இவனுக்கு அடிப்படை அரசியலே தெரியாது. அடிப்படை அரசியல் தெரிஞ்சால் தான் தவறை கண்டுபிடிக்க முடியும். தவறு தெரிஞ்சால் தான் கோபம் வரும். கோபம் வந்தால் தான் புரட்சி நடக்கும். இதுதான் உலகத்தில் உள்ள தத்துவம். ஆனால் இவனுக்கு இந்த தவறுகளே தெரியாது. தவறுகளே தெரியாமல் 1000 கோடி 2000 கோடி தவறு செய்கிறதுனால இவன் பாதிக்கப்படுறதில்லை. இவன் எதுக்கு எப்படி பாதிக்கப்படுறான்? சாதாரண விஓட்ட பாதிக்கப்படுறான், சாதாரண கான்ஸ்டபிள்கிட்ட பாதிக்கப்படுறான், சாதாரண தாசில்தார்கிட்ட பாதிக்கப்படுறான், சாதாரண ஆர்டிஓட்ட பாதிக்கப்படுறான், சாதாரண ரெவென்யூ அதிகாரிகிட்ட பாதிக்கப்படுறான். இதுதான் இவனுடைய வாழ்க்கை நிலை. எத்தனை பேருக்கு? 140 கோடி பேருக்கு. 140 கோடி பேரும் நேரடியாக பாதிக்கப்படுகிற அரசு இயந்திரம் எது? தாசில்தார், விஓ, ஏட்டையா, கார்பரேஷனில் தண்ணி வராது. கார்பரேஷனில் தண்ணி வராது. பொய் கேஸ் போட்டுருவான் போலீஸு. தன்னுடைய நிலத்துக்கு சொத்து வரி தரமாட்டான், பட்டா தரமாட்டான். இதெல்லாம் போராட்டம். ஆனால்
இப்போ கமல் இந்தியன் 2 என்ன படம், என்ன கதைனா, கார்ப்பரேட் முதலாளி 1000 கோடி ஏமாத்துறான், 2000 கோடி ஏமாத்துறான், 5000 கோடி ஏமாத்துறான். இதுதான் இந்தியன் 2. அப்போது சங்கருடைய மூளையும் துரு பிடிச்சி போச்சு, கமலஹாசனுடைய மூளையும் துரு பிடிச்சி போச்சு. கமலஹாசனுக்கு ஃபைனான்ஸ் பண்ண 500 கோடி செலவு பண்ண இந்தியன் 2 முதலாளி சுபாஸ்கரன் என்ற இலங்கை தமிழன் உலகம் முழுக்க தேடப்படுகிற குற்றவாளி. அவரா? எப்படி குற்றவாளினா, பிரான்ஸ் சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சிருக்காரு. யாரு? சுபாஸ்கரன். இலங்கையிலேருந்து அகதியாக போய் பிரான்ஸில் லார்ட் சப்பல் அப்படிங்கிற இடத்துல என்ன வச்சிருக்காரு? என்ன கடை? பொட்டி கடை. பொட்டி கடை என்ன வியாபாரம் பண்ணுறாரு? சிம் கார்டு வியாபாரம் பண்ணுறாரு. இதுதான் அவருடைய வாழ்க்கை. இப்படி இப்போ பண்ணுகிற பொழுது அங்கே நிறைய சிம் கார்டு விற்கிது. சிம் கார்டு விற்கிற பொழுது இந்த சிம் கார்டு வியாபாரத்துக்கு இப்போ ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனியில் எக்ரிமெண்ட் போடுறாங்க, எனக்கு இவ்வளோ சிம் கார்டு கொடுத்துருங்க. ஏன்னா 10 லட்சம் பேர் ஐரோப்பாவில் இலங்கை தமிழர் இருக்கான். அவனுக்கு இரவான எங்கே பேசணும்? இலங்கைக்கு பேசணும். அப்போது அதுக்கு $1 நீங்கள் 5 நிமிஷம் பேசிக்கலாம். இதுதான் இந்த லைக்கா அவர் வச்சிருக்க நிறுவனத்தின் பேர் லைக்கா. இப்போ லைக்கா அதுக்கு முந்தி என்ன வச்சுருக்காங்கன்னா ஞானம் எலக்ட்ரானிக்ஸ். யார் ஞானம்? அவங்க அம்மா பேர். யாருடைய அம்மா பேர்? சுபாஸ்கரன் உடைய அம்மா பேர் ஞானம் கம்யூனிகேஷன். இது அவருடைய ஆரம்ப கட்டம். இதில் வைத்திருந்த இந்த மோசடி குற்றவாளி. என்ன குற்றவாளி? மோசடி குற்றவாளி. இப்படி குற்றவாளி இல்லைன்னா வழக்க போடுங்கய்யா. நான் நேரடியாக சவால் விடுறேன், வழக்க போடு. பிரான்ஸில் இருக்கிற குற்ற ஆவணங்களை பூரா எடுத்தாந்து நேராக நானே இங்கே கொடுக்குறேன். இதை சொல்லக்கூடிய ஒரே ஆள் உலகத்திலேயே இந்த தமிழா பாண்டியனாக தான் இருக்கும். அப்போ பிரான்ஸில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அதிகாரி பார்ட்னர் சேர்ந்து பண்ணுறாரு. இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரை அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு வெள்ளைக்கார லேடி தான் சுபாஸ்கரனுடைய ஞானம் கம்யூனிகேஷனுடைய பார்ட்னர். அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் அதிகாரியை பார்ட்னர்ஷிப்பே கொடுக்காம அவரை ஏமாற்றுகிறார். ஏமாற்றிய பிறகு அந்த இன்டெலிஜென்ஸ் அதிகாரி இவர் போதைப் பொருள், போலியான போதைப் பொருள் தடை சட்டத்தில் கைது செய்ய முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்கிற பொழுது இதை அறிந்து கொண்ட இப்போ ஒரு பத்திரிக்கையாளராக இருக்கக்கூடிய தர்ஷன், இவர் அந்த போலியாக வழக்கு பதிகிற அந்த அதிகாரிகிட்ட நேரடியாக சென்று, சுபாஸ்கரனுக்கே தெரியாது, சுபாஸ்கரனுக்கு இதன் மூலமாக தெரிந்து கொள்ளுங்க. தர்ஷன் போய் அந்த அதிகாரி மேலதிகாரியெல்லாம் போய் இவர் போலியாக போதைப் பொருளை வழக்கில் சுபாஸ்கரனை முடக்க நினைக்கிறார். இந்த தகவல் சொன்ன இன்னைக்கு வரைக்கும் சுபாஸ்கரனுக்கு தெரியாது. இதை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இதிலிருந்து அவரை மீட்டு விட்டவர் யார்? ஒரு பத்திரிகையாளர் தர்ஷன் என்கின்ற ரங்கன். இப்போ பிரான்ஸில் இருக்கார். டிஆர்டி தமிழ் ஒளி ரேடியோவினுடைய இயக்குனர். சரியா? அப்போ இதுக்கு நடுவில் லைக்கா கம்யூனிகேஷன் பிரான்ஸ் அரசாங்கத்தில் தனியாகவே ஒரு தொலைத்தொடர்பு கம்பெனியை ஆரம்பித்து அரசுக்கு பல ஆயிரம் கோடியை கொடுக்காம பல ஆயிரம் கோடியை சுருட்டிட்டு தப்பி ஓடி லண்டனில் செட்டில் ஆயிடுறாரு. இன்னும் பிரான்ஸ் கவர்மெண்ட்டில் வழக்கு நடக்குது. எவ்வளோ கோடி? ஒரு 10,000 கோடி. எவ்வளோ கோடி? 10,000 கோடி. நான் சொல்கிறது பூரா உண்மையா பொய்யான நீங்கள் நேராக சுபாஸ்கரனுக்கு அனுப்புங்க. பொய்யா இருந்தால் வழக்க போடு. நீ பல ஆயிரம் கோடி வச்சுருக்க, நான் தெருக்கோடியில் இருக்கிறேன். அப்போது பிரான்ஸிலிருந்து தப்பி ஓடி தான் இப்போ லண்டனில் லைக்கா நிறுவனத்தை நடத்துகிறார். பிரான்ஸ் அரசாங்கம் இன்னும் வழக்கு போட்டு வச்சுருக்கு. இதில் யார் கைது செய்யப்படுறான்னா, இந்த ஞானம் கம்யூனிகேஷனுடைய சிஇஓ ஒரு வெள்ளைக்காரன், அவன் ஜெயிலில் இருக்கான். இன்னொரு அட்மின் அவன் ஜெயிலில் இருக்கான். இவர் தப்பிச்சு ஓடி போயிட்டார். இப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன் ஆரம்பிக்கும் போதே ஒரு 5 பலியாடுகளை செட் பண்ணிடுவார். யார்? சுபாஸ்கரன். அவர் தான் ஊழலை ஒழிக்க போகிறாராம். அப்போது இந்த சுபாஸ்கரன் தான் பிரான்ஸ் அரசாங்கம் இன்று வரை இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இதுக்கு நடுவில் நேராக அல்ஜீரியான்னு ஒரு நாடு,
அல்ஜீரியா நாட்டில் போய் அந்த நாட்டினுடைய டெலிகம்யூனிகேஷன் அமைச்சரோடு ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி உருவாக்குறாரு அந்த நாட்டோடு. அங்கே உருவாக்கிட்டு அங்கே ஒரு 5000 கோடி ரூபாயோடு அங்கேயும் தப்பிடுறாரு. இந்த நபர் தான் ஊழலை ஒழிக்க போகிறாரா? இந்தியா முழுக்க சங்கருக்கு 150 கோடி சம்பளம், 200 கோடி ரூபா சம்பளம். கமலஹாசனுக்கு 350 கோடி ரூபா சினிமா செலவு, 550 600 கோடி ரூபா இதில் செலவு. ஊழல் செய்த ஒரு நபர் லைக்கா சுபாஸ்கரன் ஞானம் கம்யூனிகேஷன் அம்மா வேலும் தப்பி பிரான்ஸ்லேருந்து லண்டனுக்கு போய் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல்வாதி, இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் ஐரோப்பாவில் இப்படி சொந்தக்காரன் போகிறான், லிம்புரான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான். அவன் இவங்கிட்ட ஆட்டையை போட்டு அவன் 2000 கோடி அவன் ஓடி போயிட்டான். மவுண்ட் ரோட்டில் பாடுங்க, லைக்கான ஒரு பில்டிங் மேலே போர்டு இருக்கும், அந்த பக்கம் லிம்புரான ஒரு போர்டு இருக்கும். 2 பேரை இலங்கை தமிழன், எந்த முட்டாளுக்கும் தெரியாது. அப்போது இங்கே இந்த அடியாள் வேலை பார்க்குறக்கு சன் டிவியோட நெருக்கமாக வைத்துக் கொள்வதற்கு இங்கே ஜிகே மணியனுடைய மகன் தமிழ் குமரனை சிஇஓ வச்சுக்கிட்டார். ஏன் வேறு ஆளே கிடைக்கலையா? ஜிகே மணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், அவருடைய மகன் தமிழ் குமரனை இந்த லைக்கா நிறுவனம் எதுக்கு வச்சுருக்கு? சிஇஓவா? எதுக்கு? எல்லாம் கட்ட பஞ்சாயத்து தான். ஏண்டா ஒரு அதிகாரி எம்பிஏ படித்த அதிகாரி பார்க்க வேண்டிய வேலை யார் பார்க்குறா? தமிழ் குமரன் பார்க்குறார். எனக்கு பின்னணி பாமக பின்னணி. இதுதான் இவர்களுடைய ஊழல் ஒழிப்பு. கமலஹாசன், சங்கர், சுபாஸ்கர 3 பேர் கூட்டணி. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிச்சு இப்போ அடுத்து அகில இந்திய அளவில் ஊழலை ஒழிப்பதற்காக முயற்சி பண்ணுறான். இந்த படம் ஆட்டர் பிளாப். இப்போ இந்த படத்தை வெளியிட்டது ரெட் ஜெயின்ட் மூவிஸ் தானே? ரெட் ஜெயின்ட் மூவிஸ் தான். ரெட் ஜெயின்ட் மூவிஸே தான் இங்கே பெரிய நிறுவனம். ஏன்னா இப்போ சிறப்பு காட்சி, காலை காட்சியெல்லாம் எந்த சினிமாவுக்கும் அனுமதி இல்லை. இதுக்கு ஏன்னா ஆளுங்கட்சியை பகைத்து கொண்டு, ரெட் ஜெயின்ட்டை பகைத்து கொண்டு, உதயநிதியை பகைத்து கொண்டு இங்கே எவனுமே சினிமா எடுக்க முடியாது, சினிமா வெளியிட முடியாது. அதனால தான் கமல் கூட்டணி சேர்ந்துருப்பாரு அவங்க கூட. கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு உறுதி. கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு உறுதி. ஏன்னா இவர் உண்மையாகவே காங்கிரஸ் கோட்டால எம்பி ஆயிருக்கணும். ராகுல் காந்தி பாரத் ஜுடோ நடக்கும்போது இவரும் ஜீன்ஸை போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து என்னோட எம்பி சீட் அப்படியே ஆக்கிருங்க, நானும் நாடாளுமன்றத்தை பார்க்கணும், நானும் உள்ளே வரணும், நான் நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டேன், 4% மேலே ஓட்டு தேர மாட்டேங்குது, எப்படியாவது ஆக்குங்கிறாரு. சரியாக ஆக்குவோம் வா இப்படின்ட்டு ராகுல் நடந்து போகிறாரு. நடந்து போன பிறகு கர்நாடகா தேர்தல் வருது. தேர்தல் வந்த பிறகு பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ண யார் சொன்னது? ராகுல் காந்தி. இந்த ஊழல் ஒழிப்பு பண்ண கமலஹாசனுக்கு பிஜேபி கூட்டு மிரட்டிட்டான். பிஜேபி கமலை கூட்டு பிஜேபி மிரட்டின பிறகு எல்டாமஸ் ரோட்லேருந்து கிளம்பவே இல்லை. யார்? இந்த ஊழல் எதிர்ப்பு போராளி கமலஹாசன் எல்டாமஸ் ரோட்லேருந்து கிளம்பவே இல்லை. அங்கே மல்லிகார்ஜுன கார்கே கூப்பிடுறாரு, சிவகுமார் கூப்பிடுறாரு, இப்போ முதலமைச்சராக இருக்கிற யார் சீதாராமையா கூப்பிடுறாரு. இவர் பெங்களூர் பக்கமே திரும்பி பார்க்கறதில்ல. ஆனால் பெங்களூரில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு, பிஜேபி தோற்று போச்சு. தோற்று போன பிறகு ஓடி போய் முதல்ல மேடையில் உட்காந்துக்கிறாரு. யார்? கமல். ராகுல் திரும்பியே பார்க்கல, சித்தாராமையா திரும்பியே பார்க்கல, சிவகுமார் திரும்பியே பார்க்கல, யாரும் திரும்பி பார்க்கல. இவர் நம்மளை பார்ப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றும் நடக்கலை. அதோட காங்கிரஸோட உறவை கட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அழையா விருந்தாளி யார்? காங்கிரஸுக்கு கமல். அழைக்கிற விருந்தாளி யார்? இங்கே திமுக. திமுகட்ட போய் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கேட்டார், அரை சீட்டு கூட இல்லை. அதனால் நிபந்தனையற்ற ஆதரவு யாருக்கு? திமுகவுக்கு. எப்படியாவது ஒரு சீட்டை கொடுங்கன்னு இப்போ ராஜ்யசபையில் ஒரு சீட் கொடுப்பதாக உறுதியளிச்சிருக்காங்க. அதனால தான் ரெட் ஜெயிண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஊழல் செய்த பிரான்ஸ் அரசாங்கத்தால் தேடப்படுகிற குற்றவாளி, பிரான்ஸ் அரசாங்கத்தில் வழக்கு இருக்கு, பிரான்ஸ் அரசாங்கம் தண்டம் போட்டிருக்கு. இவருடைய சிஓ 2 பேர் ஜெயிலில் இருக்கான். யார்? சுபாஸ்கரனுடைய சிஓ. ஆனால் இவர் தான் இந்தியாவில் ஊழலை ஒழிக்க போகிறார். இவரும் சங்கரும் கமலஹாசனும். இதுதான் இந்தியன் டூரினுடைய வரலாறு. ஆக ஊழல்வாதிகளே ஊழலை ஒழிப்ப எடுக்கப்பட்ட படம் தான் இந்தியன் டூ. இதில் கமலஹாசனுடைய மூளையும் அங்கே பயன்படுத்தப்படவில்லை.
சங்கருடைய மூளையும் பயன்படுத்தப்படல. இப்போ நம்ம டைரக்டர் சங்கர் சவுக்கு சங்கர் மாதிரி ஆயிட்டார். இல்ல 3 கதாநாயகர்கள்லாம் வச்சிருக்காங்களே, 3 கதாநாயகர்கள் அது கூட படம் ஓடல. 34 கதாநாயகி இருந்தாலும் கதையே இல்லைங்கிற பார்க்குறவன் 3 கதாநாயகி வந்த பிறகும் கதை தாண்டா கதாநாயகி, கதை தான் கதாநாயகன். கதாநாயகனும் இல்லை கதாநாயகியும் இல்லை. சமூக வலைதளத்தை பார்த்தா எல்லாம் இந்த படத்துக்கு வந்ததே மிகப்பெரிய தப்புன்னு சமூக வலைதளத்தை கண்காணிக்கிறவன் கழுவி ஊத்துறான். ஆக கமலஹாசனுக்கும் சங்கருக்கும் சுபாஷ் கரனுக்கும் இதுதான் கடைசி படமாக இருக்குன்னு ரசிகர்கள் சொல்கிறான். நன்றி, வணக்கம்.